लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்ம ருக்ம व्यामोगदस्तदितरान तृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரா திருவேங்கடமாமலை மெய்யாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2724வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய ரிக்வேதசாரமான திருவிருத்தத்தினுடைய 85வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். இந்த பாசுரம் மாலை பொழுது தன்னை வருத்துவதாக இருப்பதனால் பெருமாள் தனக்கு தரிசனம் தந்திட வேண்டும் என்று மாலை நேரத்தை பற்றி இரங்கலாக தாய் தலைவி பாடுகிற பாசுரம். முதலிலே கிடம்பியாச்சானருடைய தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக் கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருகோன் உரைத்த திருவிருத்த தோரடு கற்று கற்று இரீர் திருநாட்டகத்தே என்று இதை கற்றே கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் இந்த திருவிருத்தம் என்று கிடம்பியாச்சான் சொல்கிறார். பாசுரத்தை சேவிக்கலாம். மாணிக்கம் கொண்டு குரங்கு எரிவு ஒத்து இருளோடு முட்டி ஆணி பொன் அன்ன சுடர்படும் மாலை உலகு அளந்த மாணிக்கமே என் மரகதமே மற்ற ஒப்பாரில் இல்லா ஆணி பொன்னே அடியே நடியாவி அடைக்கலமே. பொதுவாக மாலை பொழுது என்பது பிரிவு துயரை மேன்மேலும் அதிகரிக்க செய்யக்கூடியதான பொழுது. காமவசப்பட்ட தலைவனும் தலைவியும் கூடுகிற நேரம். அந்த நேரத்திலே தலைவி மட்டும் தனியாக இருப்பதனால் தலைவன் இல்லாமனால் அவள் இந்த மாலை பொழுதின் கொடுமையை பற்றி பேசுகிறாள். குரங்கு ஒன்றின் மீது மாணிக்கத்தை எடுத்து வீசுகிறான் ஒருவன். மாணிக்கத்தை கையிலே கிடைக்கப்பெற்ற அந்த குரங்கானது அது வாயால் நக்கி பார்க்கிறது. ஏதேதோ செய்து பார்த்து அதுக்கு தமக்கு உதவாது என்று கீழே தூக்கி போடுவது போல சூரியன் என்கிற மாணிக்கம் மற்றும் உயர்ந்த விலைமதிப்பில்லாத பொன் போன்ற அந்த சூரியனானது இருள் என்கிற இருட்டு பொழுதுக்குள் போய் மறைந்து கொண்டு விட்டது. இத்தகைய மாலை பொழுது அந்திசாயின் நேரம் பிரிவாற்றாமையால் வருந்துகிற தலைவிக்கு மிகுந்த துன்பத்தை தருவதனாலே அந்த பொழுது தலைவி தன் தலைவனை நோக்கி திருவிக்கிரமாவதாரத்தில் இந்த உலகங்களை எல்லாம் அளந்தவனே, ஈரடியால் எல்லா உலகத்தையும் தாவி அளந்து கொண்டவனே, மாணிக்கமே மரகதமே முத்தே, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவனே, இப்போது நான் என்ன செய்வேன்? மாற்று குறையாத பசும்பொன்னே, என் உடல் உயிர் ஆன்மா எல்லாம் தஞ்சம் என்று இப்போதாவது வந்து எனக்கு தரிசனம் தந்து அனைத்து மகிழ்விக்க மாட்டாயா என்று மாலை பொழுதினுடைய நிலை கண்டு தலைவி மனம் துயருகிறாள். அடியேன் என்பது தாச பூஜை என்றும் அடி ஆவி என்பதற்கு மூலமான பிராணன் என்று வடமொழி பேசுகிறதாம். அஞ்ஞானத்திற்குட்பட்டது குரங்கானது மாணிக்கத்தை கண்டு அதனை கையிலே கொண்டு அதன் பெருமை அறியாமலே ஒரு பாழை விட்டெறிவது போல மாற்றுரைந்த பொன் போல சிறந்திருந்த சூரியன் இருள் மலிந்த மாலையிலே அஸ்தமன மலைக்கு அப்பால் சென்று விட்டது என்று விளக்கம் தருகிறார் பிரபந்த ரட்சையிலே அதனுடைய ஆச்சாரியர். காலை அரும்பியே பகலெல்லாம் போதாச்சி மாலை மலரும் இந்நோய் என்று விரகதாபத்தை பற்றி என்ற குரல் சொல்லுகிறது. சூரிய மண்டலத்திற்கு மாணிக்கமும் இருளுக்கு குரங்கும் ஓமைகள். மாணிக்கம் நவரத்தனங்களுள் ஒன்று, சிவந்த நிறம் உடையது. பொதுவாக கருமாணிக்கம் என்று இலக்கியங்களிலே சொல்லுவது உண்டு. அது இல்பொருள் ஓமையாக இருப்பது. பொருள் இருக்கிற பொருள் என்னென்றால் சிவந்த நிறம், இல்லாத பொருள் என்றால் கருமாணிக்கம் இல்பொருள் ஓமையாக கொள்ளப்படும் என்று குறிப்பை தருகிறார் பதிவாதி பயங்கரம் அனங்காச்சாரியா சுவாமி.
ஆக உலகங்களை அளந்து கொண்ட மாணிக்கம் போல் சிறந்தவனே, மரகத பச்சை போல் கண்ணுக்கும் எனக்கும் இனிமையானவனே, தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவனே, மாற்றுரைந்த பொன் போல மதிப்பையும் ஒளியையும் உடையவனே, உனக்கு எதிராக நிகரென்று ஒன்று இல்லாதிருக்கக்கூடியவனே, குரங்கை மீது எரிந்த மாணிக்கம் போல் அதனுடைய பெருமை தெரியாமல் அந்த மானுக்கிட்ட அந்த குரங்கினுடைய கையில் அகப்பட்டு அழிவது போன்று மாற்றுயர்ந்த மாற்றற்ற மாசற்ற பொன் போன்ற ஒளிய சூரிய மன்றம் இருளோடு சென்று கிட்டி தான் மறைய பெற்ற அந்த மாலப்பொழுதில் இயல்பிலே உனக்கு அடிவளான எனது சொந்தமான உயிர் உனக்கே அடைக்கல பொருளாக ஒப்புவிக்கப்பட்டது, எனக்கு நீ தரிசனம் தந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் தலைவி. மாலை போது கண்டு வருந்திய நாயகி இறங்கி உரைத்த பாசுரம் இது என்று சொல்வார்கள். காலையில் அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இருந்தோய் என்று திருக்குறளிலே பொழுது காண்டிரங்களிலே வரக்கூடிய திருக்குறள். இந்த காம நோயானது மிகவும் முதிர்வதற்குரிய காலமான மாலை பொழுது. ஆற்றாமை மிகுதியால் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேறு கதியற்றவளான தலைமகனின் கருத்தை உனக்கே உயிர் தஞ்சம், ஆதலால் நீயே என்னை வந்து காத்துள்ள வேண்டும் என்று முறையிடுகிறாள் இந்த பாட்டிலே. தாய் வார்த்தை என்போரும் சொல்வது அடியேன் ஆவி என்பதற்கு எனது அடிமையான மகள் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆவி என்பது உயிர் போல் அருமையான பெண் என்று ஆகுபெயர். அடியேனுடைய ஆவி என்பதும் ஒரு பாடம் உண்டு. என்னுடைய ஆவி போன்றவள், என் உயிர் போன்றவள் என்னுடைய மகள் என்று தாய் சொல்வதாகவும் இந்த பாசுரத்தை கொள்ளலாம். ஒருவரால் எரியப்பட்டு குரங்கன் மீது சென்று விழுந்த மாணிக்கமான அதன் கையில் அகப்பட்டு திரும்ப மாட்டாது போல அழிவது போல இருளை அழிதற் பொருட்டு அதன் மீது சென்று விழுந்த சூரியன் அந்த இருளிலே அகப்பட்டு மீளாது மறைந்து விட்டான் என்பது கற்பனையாக கூறப்பட்டிருக்கிறது. சூரிய மண்டலத்திற்கு மாணிக்கம் உவமை, இவளுக்கு குரங்கு உவமை. மாணிக்கம் மீளா காணாமல் போனதற்கு சூரிய அஸ்தமனம் உவமை. மாணிக்கம் நவரத்தன்களில் ஒன்று, இது செம்மை நிறமுடையது என்று ஏற்கனவே பார்த்தோம். நூல்களிலே கருமாணிக்கம் என வருதல் அபோத உவமை என்று சொல்லுகிறார்கள். இல்பொருள் என்று இல்புரல் உவமை என்று தமிழே சொல்லக்கூடியார்கள். இனி மிகச்சிறந்த மாணிக்கத்தை அது சீர்மை அறியாத குரங்கு எடுத்து எங்கேனும் மங்கி போமுடி இருந்து மாயத்து போக்கிவிட்டார் போல் சூரியனை இருளில் இருந்து போக்கின மாலை பொழுது என்று உரைக்கலாம். இவ்வுரையிலே மாலைக்கு குரங்குக்கும் சூரியனுக்கும் மாணிக்கமும் அது வீழ்வதற்கு அது விழிப்பட்ட இருளுக்கும் எரியப்படும் இடமும் உவமையாக கொள்ளப்படுகிறது. அழகிய மணவாள ஜீயர் பெருமாள் சொல்லுகிற உரையிலே அன்றியே மாணிக்கத்தை கொண்டு குரங்கெறிந்தார் போலே என்றுமாம் குரங்கதலாவது வளைத்தலாய் உதித்த ஆதித்யன் உயிர் எழுந்து விழுந்து அஸ்தமித்த கடுமையை சொன்னபடி என்று சூரியன் அஸ்தமத்தை பற்றி பேசுகிறார்கள். இவ்வுரைக்கு குரங்க என்னும் செய்வினையச்சம் தொக்கது என்று சொல்கிறார்கள். ஆணி பொன் என்பதற்கு மாற்றற்றதற்கு கொள்ளும் உயர்தர பொன், இதற்கு மேலே மாற்றம் இல்லை என்று சொல்லும்படியான சிறந்த பொன் என்று சொல்வார்கள். மற்றும் ஒப்பாறை இல்லா என்பது தனக்குத்தானே உவமையாவதே அன்றி ஒருபடியாலும் வேறு நிகரில்லாதவன் என்றபடி தனக்கு உவமை இல்லாதான் தாள் என்று திருக்குறளும் அதை சொல்லுகிறது. தன்னை ஒழிந்தார் யாவரினும் தான் மேற்பட்டவன் என்பது விளங்கும். ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா என்றார் திருவாய்மொழியிலும். இப்பாட்டுக்கு உள்ளுரை பொருள் என்பது எம்பெருமானை அனுபவிப்பதற்குரிய காலம் வந்திருக்க அவ்வனுபவம் கிடைக்காமலாகிய ஆற்றாமையின் ரீதியால் வருந்திய ஆழ்வார் அவ்வருத்தம் தீரும் பொருட்டு சுவாமாயான எம்பெருமானை பக்கலிலே சொத்தாகிய தன் உயிரை அடைக்கலமாக சமர்ப்பிக்கலாம். மிக்க விளக்கமுடைய விவேகம் மோகாந்தகாரத்தில் விழுந்து அகப்படும்படியான இந்த நிலையிலே உன்னை சரணடைந்தது இவ்வுயிருக்கு நீயே ரட்சகன் என்று உரைத்தார் என்று சொல்லுகிறார்கள். பெருமாளே எனக்கு ரட்சகன், அவனே என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன பாசுரம் இந்த 85வது பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். மாணிக்கம் கொண்டு குரங்கு எரிவு ஒத்து இருளோடு முட்டி ஆணி பொன்னன்ன சுடர்படும் மாலை உலகு அளந்த மாணிக்கமே என் மரகதமே மற்றும் ஒப்பாரை இல்லா ஆணி பொன்னே அடியேன் அடியாவி அடைக்கலமே காயேன வாசா மனசேந்திரியர்வா உத்யாப்தநாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணா ஏதி சமர்ப்பயாமி
உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோ